தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/8/2023 புதன்கிழமை, திருவோணம் நட்சத்திரம் மதியம் 3:24 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து திசாபுத்தி கணக்கிடும் முறை. அது கவிதையிலே இருக்குது. அந்த காலத்தில் பஞ்சாங்கத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா திசாபுத்தி அட்டவணைன்னு இருக்குது. சூரிய திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். இதை அப்படியே கவிதையாக்கியே போட்டிருக்காங்க. சூரியனோ 6 ஆண்டு திசையும் ஆகும், சுழன்று வரும் சந்திரனோ 10 ஆண்டு. சந்திரேசை 10 வருஷம் நடக்கும். அதுக்கு அடுத்தது போராட்டம் செவ்வாயும் 7 ஆண்டு. போராட வைக்கிறது யார் அப்படின்னா செவ்வாய் திசை ஒருத்தருக்கு நடந்தால் மனப்போராட்டம் நிறைய இருக்கும். ஆனால் பூமி சேரும், பூமியால் வில்லங்கங்களெல்லாம் வருமா. பொக்கிஷமாய் ராகு திசை 18 ஆண்டு. ராகு திசை ராகுவை போல கொடுக்க மாட்டான், ராகுவை போல கொடுப்பானும் இல்லை, கேதுவை போல கெடுப்பானும் இல்லைன்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஆனால் கேதுவை போல கிடைப்பானும் இல்லைன்னு நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு கேது ஞானத்தை கொடுக்குமா. ஞானகாரகன் கேது தசை நடந்தால் ஞானம் ரொம்ப விருத்திக்கு, ஆன்மீகத்திலே ஒரு அற்புதமான பலனை காண்பார்களாம். ஆகையினாலே தான் அந்த கேதுவுக்கு அப்படி சொன்னார்கள். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு அது ஒரு பொக்கிஷமாக கருதணுமா. ராகு ஒவ்வொரு நாளும் நன்மை செய்யுமா. ராகுவை போல கொடுப்பானும் இல்லை. அப்போ லிமிட் இல்லாமல் கொடுக்கறது யார்? ராகு. பொக்கிஷமாய் ராகு திசை 18 ஆண்டு. கூர்மதியை தரும் குருவோ 16 ஆண்டு. குரு திசை 16 வருஷம். கும்பிட்டால் பலன் கொடுக்கும் சனியும் நல்ல பார்வையினால் நியாயத்தை எடுத்துரைக்க 19 ஆண்டுகளை ஏற்றுள்ளார்கள். கும்பிட்டால் தான் பலன் தரும் சனீசை நடந்துச்சுன்னா நிறைய அலக்கழிப்பெல்லாம் வந்துடும். அவங்க எதுலேயுமே ஈடுபட முடியாது, மனக்கலக்கங்கள் ரொம்ப இருக்கும். இந்த சனி வந்துருச்சுனாலே, சனிக்கிழமை நீங்கள் பாருங்கள் கோயிலில் சனி சன்னதியில் எங்கள் ஊர்லெலாம் ஆயிரக்கணக்கான கூட்டம் வரும். இந்த கோவிலுக்கு ஆயிரக்கணக்காக அர்ச்சனைகள் செய்கிறது எதனால் அப்படின்னா பிரச்சனைகள் ரொம்ப வந்துருச்சு. பிரச்சனைகள் ரொம்ப முத்திருச்சு அப்படின்னா அர்ச்சனைக்காக மக்கள் வெள்ளம் வந்துடும். அந்த அடிப்படையில் சனிக்கிழமை அன்றைக்கு சில ஆலயங்களில் 7000 8000 பேர் கூட வர்றாங்க. காரணம் என்னென்னா, சனியை நாடினால், சனி சன்னதியில் நின்று அதனுடைய கவசம் படித்தால் எந்த நாளான போதும் இனிய நாளாக மாற்றினு அதுக்கு ஒரு கவசம் இருக்குது. அது 19 வருஷம் சனியேசை நடக்கிற போது சிலருக்கு முன்பாதி நல்லாயிருக்கும், சிலருக்கு பின்பாதி நல்லாயிருக்கும். பெருகு சனி பாம்பிரண்டும் பிற்பாதி நற்பலனேன்னு ஒரு பழமொழி உண்டு. சனி பாம்பு 2 ராகு கேதுக்கள் தசை சனியேசை நடந்துச்சு அப்படின்னா முற்பாதியை காட்டிலும் பிற்பாதி தான் நல்லா இருக்குமா. பெருகு சனி பாம்பிரண்டும் பிற்பாதி நற்பலனேங்கிறேன். அப்போ பிற்பாதினா 19 ஆண்டில் பின்னாடி உள்ள 9.5 ஆண்டுகள் நல்லாயிருக்கும். புத்தமுத கல்வி தரும் கிரகமான புதன் திசையின் ஆண்டுகளோ 17 ஆண்டு. புதன் திசை 17 ஆண்டு. அத்தனைக்கும் மேலாக மனக்கலக்கம் அழிக்கின்ற கேது திசை 7 ஆண்டு. கேது திசை ஒருத்தருக்கு நடந்தால் 7 வருஷம் நடக்கும். அந்த 7 வருஷமாக ஒரு படாத துயரங்கள் இருக்காது. அதுக்கு பிறகு சுக்கிரேசை நடக்கும். கேது திசையில் பூரா சாமியாக கும்பிடுவார். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிறப்பு தெய்வ வழிபாடு, ஆலயங்களாக சுற்றுவார். அப்படி சுற்றியே அவருக்கு பலன்கள் கிடைக்கலையேன்னு அங்கலாய்ச்சிக்குவார். ஆனால் 7 வருஷம் முடிஞ்சு அடுத்து வரக்கூடியது என்ன திசை? சுக்கிரேசை. 20 வருஷமும் சாமி கும்பிடவே நேரம் இருக்காது. செல்வ வளம் சிறப்பாக இருக்குமா. ஆகையினாலே தான் வெற்றி தரும் வாழ்க்கையிலே லாபம் தன்னை வியக்கும் விதம் தரும் சுக்கிரன் 20 ஆண்டு. சூரியேசை 6 வருஷம், சந்திரேசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், வியாழ திசை 16 ஆண்டுகள். அதுக்கடுத்தது சனியேசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிரேசை 20 வருஷம். கூட்டி பாருங்கள், 120 ஆண்டுகள். அந்த காலத்தில், அந்த யுகத்தில் 120 வருடம் ஒரு மனிதன் வாழ்ந்ததுனால போட்டிருக்கலாம். ஆனால் இப்போ ஆயுள் எப்படி இருக்குன்னு தெரியாதுங்கிறதுனால அதில் சரிபாதி 60 வயதில் சாந்தி என்ற மணி விழா செய்து கொள்கிறார்கள். 70 பீமரத சாந்தி, 80 சதாபிஷேகம், 90 100 கனகாபிஷேகம் செய்து கொள்கிறார்கள். இந்த திசாபுத்தியை கணக்கிடுகின்ற கவிதையை நீங்கள் நினைவில் வைத்து கொண்டால் உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது, இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கும், அந்த ஆண்டுகளிலே எத்தனை ஆண்டு முடிந்திருக்கிறது, பின்வரும் ஆண்டுகள் நன்றாக இருக்குமா என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நீங்கள் பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கின்ற நாள் இன்று. பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. குரு உங்கள் ராசியில் இருக்கின்றார். வியாழன் கூடினால் விவாகம் கூடும் என்பார்கள். விவாகத்தடை இருப்பவர்களாக இருந்தால் இன்று விவாகம் நடைபெறும். உங்களுக்கோ, உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ, உங்கள் குழந்தைகளுக்கோ கல்யாணம் போன்றவைகள் நடைபெறாமல் இருந்தால் அந்த சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் இன்று தென்படும். இன்று நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சேமிப்பு உயர்ந்து செயல்பாட்டில் வெற்றி கிடைக்கின்ற நாள். இன்று வரன்கள் கூட வாயில் தேடி வரலாம். 12 குரு இருப்பதால் சுப விரயங்களை அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலே அக்கறை காட்டுவீர்கள். வாகன மாற்றங்கள் செய்ய முன்வரும் நேரம் இது. வைத்திருக்கும் வாகனம்
ஏதாவது தொல்லை கொடுக்கிறதே, வாட்டம் ஏற்படுத்துகிறதே, புது வாகனம் வாங்கலாமா, அது 4 சக்கர வாகனமாக இருக்கலாமா, இல்லை ஈருருளை சக்கரமாக இருக்கலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து கொண்டே இருந்திருப்பீர்கள். அதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் விதத்தில் இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டிய நாள். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும். தொழில் உத்தியோகத்தில் இனம் புரியாத கவலை மேலோங்கும். யாரிடமேனும் நீங்கள் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். மனக்கலக்கம் அதிகரிக்கும். இந்த நாளில் உங்களுக்கு மகத்துவம் கிடைக்க வேண்டுமானால் இன்று கிழமை புதன், பெருமாளை வழிபடுவது நல்லது. கடகராசினியர்களே, சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. சஞ்சலங்கள் தீர சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கின்ற நாள். சகிப்புத்தன்மையோடு நீங்கள் நடந்து கொள்வீர்கள். 8லே சனி இருக்கின்றார். அஷ்டமத்து சனி இருக்கின்ற பொழுது ஒரு சில காரியங்கள் கைகூடாமலும் போகலாம், ஒரு சில காரியங்கள் கைகூடியும் போகலாம். உறவினர்களிடம் பழகும் பொழுது மிகுந்த கவனம் தேவை. உச்சரிக்கும் சொற்களில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் தானே சொல்லீர்கள், இப்பொழுது அதை செய்யவில்லையே என்று கேட்டுவிடுவார்கள். எனவே எதை செய்தாலும் யோசித்துத்தான் நீங்களும் செய்ய வேண்டும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சனி செவ்வாய் பார்வை, முரண்பாடான கிரகங்களின் பார்வை இருந்தால் முன்னேற்ற தடைகள் உண்டு. ஒவ்வொரு மாதம் இப்பொழுது நான் எழுதுகிற தமிழ் மாத ஜோதிடத்திலே தினத்தந்தி சார்பாக வெளிவருகின்ற தமிழ் மாத ஜோதிடத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும். ஆனி மாத இதழ், ஆடி மாத இதழில் எல்லாம் சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது. இந்தந்த ராசிக்காரர்கள் மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்று நான் எழுதுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த சிம்மம் என்று எடுத்துக்கொண்டால் 7ல் இருக்கும் சனி பார்க்கின்றார். கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே திண்டாட்டங்கள் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படாமல் போகலாம். கவனம் தேவை. அனுபவஸ்தர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, அன்புமிக்கவர்களை சந்தித்து ஆலோசனை பெறுகின்ற நாள். துன்பங்கள் தூளாவதற்கு இன்று நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு அதிகாலையிலேயே ஆச்சரியப்பட வைக்கலாம். இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். துலாம் ராசி நேயர்களே, ஜென்மத்திலே கேது. உத்தியோகத்திலே எடுத்த முயற்சி வெற்றி பெறும். புதிய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் அதில் வெற்றி கிடைக்கலாம். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். பணிபுரியும் இடத்தில் பதட்டம் வேண்டாம். அதே நேரத்தில் எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். முடிந்தால் ஆலய வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று செய்யும் முயற்சிகளெல்லாம் ஜெயம் கிடைக்கின்ற நாள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் குருவால் பார்க்கப்படுகின்றார். குரு மங்கள யோகம் இருக்கின்றது. புத சுக்கிர யோகம் இருக்கின்றது. 10ஆம் இடம் பலம் பெற்றிருக்கின்ற பொழுது முத்தான தொழில் வாய்க்கும். முன்னேற்றத்தில் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நினைத்தது நிறைவேறுகின்ற இந்த இனிய நாளில் மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் தகவல் ஒன்று உறவினர் வாயிலாக வரப்போகிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு நல்ல தகவல் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் ஏதேனும் ஒரு புது முயற்சி செய்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். கேதுவின் பார்வை இருப்பதால் படிப்புக்காக நீங்கள் நேரம் ஒதுக்குவீர்கள். புதிய தொழில்துறையில் நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தால் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரலாம். 9ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் முன்னோர் சொத்துகளில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் 7க்கு அதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், அயல்நாட்டு யோகம் உண்டு. உத்தியோகத்திலிருந்து நீங்கள் வெளிநாடு செல்ல விரும்பினால் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அந்த யோகம் வந்துவிட்டதே, நமக்கு இன்னும் அந்த யோகம் வரவில்லையே, கம்பெனி எப்பொழுதுதான் நம்மளை அயல்நாட்டிற்கு அனுப்பும் என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. யோகமான நாள் என்றாலும் கூட அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் அலைச்சலும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் உடல்நலக் குறைவுகள் ஏற்படக்கூடிய நாள். சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது. ஒன்று செவ்வாய் பயிற்சியாக வேண்டும் அல்லது சனி பயிற்சியாக வேண்டும். சனி 23/8/2023 கீழே வருகிறது, அதாவது மகரத்திற்கு. எனவே அதற்கு பின்னாலே உங்களுக்கு ஜென்மச்சனி விலகிவிடுகிறது. எனவே அதுவரை கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டும். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். இடையூறு சக்தியாக இருப்பவர்கள் விலக வேண்டும் என்று சொன்னால் இறை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் சனி பகவானை வழிபட வேண்டும். இன்று புதன்கிழமை. இன்று அனுமனை வழிபட்டால் ஆனந்தமான வாழ்க்கை அமையும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு விரயச்சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வருமானம் 1 மடங்கு வந்தால் விரயங்கள் 2 மடங்காக இருக்கலாம். தொழில் ரீதியாக உங்களுடைய தொழில் பிரச்சனைகள், தொழில்நுட்ப ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி பகிர்ந்து கொள்வதன் மூலமும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு பெற்றிருப்பீர்கள்.
ஆனால் உங்களுடைய உத்தியோகத்திலே உங்களுக்கு இந்த மாதிரி முன்னேற்றங்கள் வரப்போகிறது என்பதை சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அதிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். எனவே தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.